இந்த மாலையில் உங்கள் மத்தியில் இருப்பதை குறித்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் போதகரும் நான் நம்பி என்று அனைத்திலுமாகிய தேவிக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்களை நான் பாண்டிச்சேரியில ஒரு மீட்டில் இருக்கும் பொழுது நான் அவர்களை சந்தித்தேன். அந்த வார்த்தையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருந்தது. அவங்க எத்தனையோ என்னை கூப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய நேரம் என்று இருக்கிறது. காணாவூர் கல்யாண வீட்டிலே இயேசுவின் தாயான மரியா இயேசுவை புதைவுபட்ட போது அவள் இயேசுவின் தாயார் இயேசுவிடத்துல சொல்றாங்க, இந்த பிரச்சனை கொண்டு வராங்க, என் திராட்சரசம் குறைவுபட்டு போயிடுச்சு. இயேசு சொல்லுகிறார், என்னுடைய வேலை தான் வரல, செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க. அவர் அற்புதம் செய்கிறதுக்காக தான் அங்கே வந்தே இருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு டைம் இருந்தது. மாதிரி நம்ம வாழ்க்கையில தேவன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார். ஆகவே நாங்கள் தற்செயலென்று நாங்கள் நினைத்தாலும் அது என்னோட இருக்கிற பாச ஜிடிஎ சொல்வாரு, தற்செயல் அது தேவ செயல், இறை செயல். தெய்வத்துடைய செயல் என்று எப்போதும் நான் சொல்லுகிறது வழக்கம். ஆகவே இந்த மாலை பொழுது உங்கள் மத்தியிலே நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை தேவன் நிச்சயித்திருக்கிறார், எங்களை கொண்டு வந்திருக்கிறார். நாங்கள் வந்தோம் என்று சொல்வதை பார்த்து அவர் எங்களை கொண்டு வந்தார் என்று சொல்வது மிக பொருந்தும் என்று, அதுதான் சத்தியம் என்றும் நான் சொல்வேன். ஆக்சுவலி தம்பி, நான் நேற்று தான் தம்பிட்ட நான் திண்டுக்கல் வழியா போகிறேன், திருச்சி போகிறோம், போற வழியில திண்டுக்கல், அவங்கதான் சொன்னாங்க நாங்க போற வழியில திண்டுக்கல் தாண்டி போனாங்க. திடீர்னு நேற்று அவரை பார்க்கத்தான் வரேன், மீட்டிங் வேணான்னு, உங்களை மீட் பண்ண வரோம், மீட்டிங் ஒன்றும் வேணான்னு. தச்சலா அவர் அரேஞ்ச் பண்ணி இவ்வளவு பேர் வந்திருப்பது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சில பேர் 3 மாசம் 4 மாசமா எங்களுக்காக போஸ்டர் ஓட்டிருந்தோமோ பண்ண பார்த்தா பாஸ்டர் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்களுடைய பேச கேட்ட பலனை பார்க்க முடியாது. நேற்று சொல்லி இவ்வளவு பேர் வந்திருக்கீங்கன்னா உண்மையில நீங்களாம் வரல, கர்த்தர் முறை கொண்டு வந்தார். அதுக்கு ஏனென்றால் தேவன் முறை நேசிக்கிறார், அது எங்களுக்கு அனுப்பி இருக்கிறார். உங்களுக்கு இன்றைக்கு வேலை செய்வது எங்களுடைய கடமையாக. ஊழியம் என்கிற வார்த்தையில கொஞ்சம் ஒரு சைப்பர் இருக்குது. அதனால நான் கொஞ்சம் தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு வேலை செய்யும்படியாக, அவருடைய வேலை உங்கள் மத்தியிலே செய்யும்படியாக கொண்டு வந்திருக்கிறதுனாலே உங்களை அவர் அதிகமாக நேசிக்கிறார். நல்ல சிறந்த ஒரு தகப்பனை எடுத்தீங்கன்னா, ஒரு நல்ல செல்வந்த மனிதனை எடுத்தீங்கன்னா, பிள்ளைகளை வேலை செய்ய விட மாட்டான், மனைவி வேலை செய்ய விட மாட்டான். அவன் வேலைக்காரங்களை வச்சு பிள்ளைகளை பராமரிப்பான். அது மாதிரி இன்னைக்கு எங்களை அவருடைய வேலைக்காரர்களாய் மத்தியில் கொண்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளாய் நாங்கள் பிள்ளைகள் தான் இப்போது உங்களுக்கு வேலை செய்யணும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நான் தகப்பன்.
நமக்கு வருகிற பிரச்சனைகள் இதுகள் தாக்கங்களினாலே சிலர் மாறுகிறாங்க. அவங்க புலாதனால நமக்கு ஒரு சூழ்நிலை வரும், அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை வரும். நாங்க எல்லாம் சூழ்நிலையோட போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நல்லவராக மாத்திரமே நம்ம வாழ்க்கையில நம்மளோட நல்லா இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு சில நேரத்தில் நம்ம விட்டு தூரம் போயிருக்கிறாங்க. ஏன் நம்மளும் அவங்களுக்கு தூரம் வந்திருக்கோம். ஆமா, நம்ம சில பேருக்கு ரொம்ப வாக்கு கொடுத்துருப்போம். ஆனா இன்னைக்கு நமக்கும் அவங்களுக்கும் சொல்லப்பா பாத்தீங்கன்னா சில ஃப்ரெண்ட்ஸோட சில 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருந்த நண்பர்கள் நட்பு எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க, இல்லை நீங்க வீட்டுக்கு வந்திருப்பீங்க. நம்ம யாரும் தொடர்ந்து ஒருவருக்கு தொடர்ந்து உதவி செய்ய முடியாது, தொடர்ந்து நடந்து இருக்கவும் முடியாது. ஆனா கர்த்தர் எல்லா காலங்களிலும் எல்லா சமயங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நல்லவராக மாத்திரமல்ல சர்வ வல்லமையுள்ளவராகவே இருக்கிறார். நம்மளெல்லாம் கர்த்தர் என்றென்றைக்கும் நல்லவராக இருக்கிறார், எல்லா சூழ்நிலைகளிலும் நல்லவராக இருக்கிறார். என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவர் எனக்கு நல்லவராக மாத்திரமே இருக்கிறார். என்னோடு சேர்ப்பாங்க கத்துக்களை கொண்டு வந்திருக்கிறது இன்னொரு நோக்கம். சொல்கிறார், நான் பார்த்து கொள்கிறேன். நீங்கள் போராடி கொண்டிருந்த பிரச்சனைகள், கவலைகள், கண்ணீர் எல்லாவற்றையும் பார்த்து அவர் சொல்கிறார், இந்த ராத்திரிலே அவருடைய விசிட்டேஷன் நம்ம மத்தியில் இருக்கிறார். இயேசு எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார், எங்களோட இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் காரியங்களை நான் பார்த்து கொள்கிறேன்.
துணியை